இல்லை அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் தமிழகம் போன்ற மாநிலத்தில் சங்கம் வந்துச்சுன்னா அதில் எப்படி இருந்தாலும் பொலிட்டிக்கல் கலர் வந்துடும், எப்படி இருந்தாலும் வந்துடும். அதில் வந்து சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய தேவை வந்துடும், வாக்கு கேட்குறப்பெல்லாம் வந்து அந்த அரசியல் கலப்பு வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து ஒரு அரசு வந்த உடனே பழைய அரசு வச்சிருந்த எல்லா அதிகாரியும் மாற்றிடுறாங்கல்ல. அந்த அதிகாரிகள்லாம் என்ன அவங்களுக்கு லேபிள் என்ன விட்டப்படுதுன்னா அந்த கட்சிக்கு சப்போர்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி இவங்க போயிருக்காங்க. அடுத்தால திருப்பி அவங்க வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் உரம் கட்டப்படுவாங்க. அப்போ அதே தானே, நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராத அளவுக்கு சட்டத்திட்டங்களை போடுங்க. இப்போ இன்னொரு விஷயமும் இருக்கு, ரிட்டையர்டான அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வீட்டில் இன்னும் ஆடலி இருக்காங்க, 5 பேர் 6 பேர் டிரைவர்லாம் இருக்காங்க. ஒரு காவலருக்கு மாதம் 40,000 ரூபா சம்பளம். அவர் காவல்துறையில் உள்ள வேலைகள் எவ்வளோ வேலைகள் இருக்கு, இதை விட்டு போட்டு ஒரு அதிகாரி வீட்டில் எடுபடி வேலை செஞ்சுருந்தா என்ன அர்த்தம்? அதை எப்படி அலோவ் பண்ணுறாங்க? இப்போ இதெல்லாம் சட்டம் தான் கேட்பாங்க. கேட்டாச்சுன்னா யார் பாதிக்கப்படுவா? ஐபிஎஸ் ஆஃபீஸ் தான். ஐபிஎஸ் வீட்டில் தானே இருக்காங்க, ரிட்டையர்டு ஐபிஎஸ் வீட்டில். அதனால வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. இது போக அந்த அதிகாரிகள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு அலுவலக ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 10,000 15,000 கவர்மெண்ட்டே ஆள் போட்டிருக்காங்க. அவங்க கூட இன்னும் வச்சுருக்காங்க ஆடலி எடுத்துட்டு அவங்கள போடணும்னு. ஆனால் ஆடலே இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் நீக்கப்படணும். இதெல்லாம் தட்டி கேட்குறது தான் சங்கம். எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் மேலே ஆச்சு. எனக்கு அதனால எந்த லாபமும் கிடையாது. இருக்கக்கூடிய விஷயங்களை நான் அனுபவிச்சது 35 ஆண்டுகளாக. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 14 வருஷமாக எஸ்ஐ இருந்தேன். அப்புறம் இன்ஸ்பெக்டராக 10 வருஷம் கழிச்சு ப்ரொமோஷன் வரணும். 12 வருஷம் இன்ஸ்பெக்டராக இருந்தோம், ப்ரொமோஷன் வரல. அப்பவும் சிஎம் வந்து ஜெயலலிதா மேடம் தான். அவங்க நாலேஜ் கொண்டு போனப்போ அவங்க கேட்டாங்க என்ன காரணம், வேகன்சி இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, புதுசாக ஒரு சப்டிவிஷனுக்கு ஒரு டிஎஸ்பி 100 சப்டிவிஷனை உருவாக்கி எங்கள் ஆட்களை 100 பேரை ப்ரமோட் பண்ணி டிஎஸ்பி ஆக்கிட்டாங்க. அந்த பதவிகளை உருவாக்கியாவது அவங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுத்தாங்க. அது மாதிரி அதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு அதுக்கு மட்டும் எங்கள் ரிட்டையர்ட். ஆக்சுவலாக நான் 35 வருஷத்தில் 2 ப்ரொமோஷன் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இது கூட பரவாயில்ல, ஒருத்தர் 21 வருஷமாக இன்ஸ்பெக்டராகவே இருக்கிறாரு, அந்த பேட்ச் மொத்தமே இருக்குதே. இதெல்லாம் வந்து களையப்படணும் இல்லையா? இதே ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாராவது இருக்காங்களா, எந்த பேட்சாவது இருக்குதா, கரெக்டாக அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து கரெக்டாக சொல்லி அந்த பதவியை வாங்கிட்டு போயிடுறாங்க.